சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா மனோஜ் கிட்ட பேசும்போது, மனோஜ், இனி நீ ரோகிணியை பற்றி இங்கே வீட்டில் யார்கிட்டையும் பேசவே கூடாது. ரோகிணியை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் நீ நினைக்கிற, ஆனால் ரோகிணியை என்றைக்குமே நான் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, ரோகிணி என்னை பார்க்குறதுக்காக கடைக்கு வந்திருந்தாங்க. ரோகிணி சொல்கிறது எல்லாமே சரின்னு தான் எனக்கும் தோணுது. ரோகிணி எனக்கு மட்டும் உதவி செய்யலைனா நான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க முடியுமா? இல்லை என் வேலையை தான் பொறுப்பாக பார்த்துருக்க முடியுமா? ரோகிணி செஞ்ச உதவியை மறந்துட்டு உங்கள் பேச்சை தான் கேட்கணும்னு நினச்சா எப்படிம்மா? நீங்களும் எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எவ்வளவோ யோசிச்சிங்க. நல்ல வரன் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக இருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்களா, நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலையே. ஆனால் ரோகிணி என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது தேடி வந்து உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல், நான் ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கேன்னு தெரிஞ்சிருந்தும் என்னை பற்றி இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னா, ரோகிணி என்னுடைய மனைவி. ரோகிணியை எத்தனை நாள் தான் புரிஞ்சிக்காமல் இருக்க முடியும்? இனி உங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுது. ரோகிணி எனக்காக இவ்வளோ செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இங்கே மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜ், ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை நம்மக்கிட்ட சொல்லாமல் ரோகிணி நம்மளை ஏமாத்தியிருக்கா. ரோகிணி மட்டும் இல்லை, அந்த கிறிஷும் ரோகிணியோட அம்மாவும் நம்மளை எவ்வளவோ பொய் சொல்லி ஏமாத்தியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு யோசிக்கிறியா? பார்த்தல, இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னா எல்லா பணத்தையும் திருப்பி தரணும். ரோகிணியால் அந்த பணத்தை திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க விஜயா. ரோகிணி ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபினான்சியர்கிட்ட எனக்காக பணம் கொடுத்ததால தான் நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். மறுபடியும் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக ரோகிணி எப்படிமா பணம் கொடுக்க முடியும்? ரோகிணி இந்த வீட்டில் இருந்திருந்தா கண்டிப்பாக நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் ரோகிணியை இங்கேருந்து அனுப்பிட்டீங்களே. ரோகிணி இனி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எப்படிமா ரோகிணி இவ்வளோ பெரிய உதவி செய்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? மீனாவும் முத்துவும் தான் ரொம்ப நல்லவங்க. அவங்க வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவாங்கன்னு அப்பா தானே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. அவங்களே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் புரிஞ்சுக்காம பேசுகிற? இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கலைன்னா இந்த வீடு நமக்கு கிடைக்காது. சிந்தாமணி ஃபினான்சர்கிட்ட சொல்லி பேசி அவங்க இந்த வீடை அவங்களுக்கு வரணுன்றதுக்காகவே தேவையில்லாத வேலையை செய்கிறாங்கன்னு உன்னால் இன்னும் புரிஞ்சுக்க முடியலையா? சிந்தாமணி நமக்கு உதவி செய்யலை, இந்த வீடு அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்தியிருக்காங்க. இப்போ தான் இந்த உண்மை மீனா முத்து மூலமாக எனக்கே தெரிய வந்திருக்கு. நீ என்னடானா ரோகிணி இந்த வீட்டுக்கு வரணும்னு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிற? உனக்காக தானே நான் சப்போர்ட் பண்ணேன், உதவி செஞ்சேன். உன்னுடைய பிஸ்னஸ்க்காகவும் உன்னுடைய வேலைக்காகவும் தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நீ நல்லபடியாக முன்னேறணும், பெரிய வீடு வாங்கணும், உன்னுடைய பிஸ்னஸை இன்னும் நல்லபடியாக செய்யணும்னு நினச்சேன். ஏன் இதே மாதிரி பெரிய பெரிய கடைக்கெல்லாம் நீ ஓனர் ஆகணும், நீ நல்லா சம்பாதிச்சு உன்னால் எனக்கும் பாராட்டு கிடைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ உன்னால் தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எல்லாரும் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறேன். இப்போவும் பொறுப்பே இல்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா, இப்போ என்னம்மா செய்யணும்? வர வர நீங்களும் முத்து மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், எப்பயுமே எனக்கு நீ தான் முக்கியம். உன்னை நல்லா படிக்க வச்சுருக்கேன், நீ பெரியாள் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உங்கள் அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை வச்சு நீ பிஸ்னஸ் ஆரம்பித்தப்ப வீட்டில் எல்லாரும் உன்னை கேள்வி கேட்டாங்க. அப்போவும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். என் பையன் மனோஜ் அந்த பணத்தை திருப்பி தந்துடுவான்னு உனக்காக தானே பேசியிருக்கேன். நீ தான் என்னை புரிஞ்சிக்கல. இதுக்கு மேலே உனக்கு என்னால் சப்போர்ட் பண்ணவும் முடியாது, உனக்காக பேசவும் முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இதில் ரோகிணி வேற இந்த வீட்டுக்கு வந்தால் நிறைய பிரச்சனை வரும். ரோகிணி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. இன்னும் என்னென்ன பொய் சொல்வான்னு தெரியாது. ரோகிணியை நம்பி நீ மறுபடியும் ஏமாந்து போய் நிற்கவே கூடாது. ரோகிணி இனி உன்கிட்ட பேசணும்னு நினச்சாலும் நீ பேசக்கூடாது. ரோகிணி எதுக்கு உன்னுடைய கடைக்கு வரணும்? அதான் நான் சொன்ன மாதிரியே அந்த பணத்தை ரோகிணிக்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னா அப்புறம் பிரச்சனை வராதுல்ல. ரோகிணி எதையும் எதிர்பார்க்காம அவள் வேலையை பார்ப்பாள்ல. முதல்ல ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி கொடு, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். அது மட்டும் இல்லை மனோஜ், உன்னை நம்பி தான் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ ஃபினான்சியர் இந்த வீடை வேற யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அப்போ தானே நம்ம யாரும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. உங்கள் அப்பாவும் வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு வேற என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. மீனாவை பார்த்தல, மீனா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு கிடைக்கிற ஒவ்வொரு வேலையும் ரொம்ப நேர்மையாக உண்மையாக செய்கிறா. மீனா சரியாக ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, சரியாக தூங்குறதே இல்லை. அவ்வளோ நேரம் பூ கட்டிகிட்டு இருக்கா. மாலை கட்டி கொடுக்கணும், பெரிய டெக்கரேஷனோட எடுத்து செய்யணும்னு மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா. ஆனால் நீ அப்படி இல்லையே. கடையிலையும் பொறுப்பாக உன்னுடைய வேலையை பார்க்க மாட்டேங்கிற.
என் பேச்சையும் கேட்க மாட்டிக்கிற. இப்படி இருந்தா எப்படி மனோஜ் முன்னேற முடியும்? எப்படி உன்னால சம்பாதிக்க முடியும்? மீனாவும் முத்துவும் நல்லபடியா சம்பாதிச்சு முன்னேறுறாங்க. ஆனா நீதான் மனோஜ் வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். உனக்காக நானும் அதே மாதிரி வீட்டு பத்திரத்தை கொடுத்து பணத்தை வாங்கி கொடுத்தேன். இப்ப அந்த பணத்தையும் தரல, என்னையும் நீ ஏமாத்திட்ட மனோஜ். இனி உன்னை என்னால நம்பவே முடியாது. நீதான் மனோஜ் எனக்கு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும். நான் சொல்றதெல்லாம் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வர வர எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் வீட்டு பத்திரத்தை பற்றி பேசுகிறீங்க. என்னை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் ரோகிணியை பற்றி இப்படி பேசுகிறீங்க. ஆனால் என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல. அம்மா நான் கடையில் இருக்க வேலையை பார்க்குறேன். ஆனால் ரோகிணி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன இந்த மனோஜ்கிட்ட இவ்வளோ பேசியிருக்கேன், புரிய வைக்கணும்னு நினச்சிருக்கேன். ரோகிணி மேலே உள்ள அக்கறையில் ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கான் இந்த மனோஜ். மனோஜ் திருந்தவே மாட்டான். மனோஜை நம்பி வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. இங்கே சந்திராவோட வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அங்கே வந்த உடனே மீனாவை பற்றியும் முத்துவை பற்றியும் கேட்குறாங்க. உடனே சந்திரா சொல்கிறாங்க, மீனா இப்போ பூக்கடைக்கு ஓனராக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. மீனா இப்போ எல்லாருக்கும் உதவி செய்கிறா. மீனாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை முத்து தான். முத்து தம்பி செய்கிற உதவியால் தான் மீனாவோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சந்திரா. உடனே சந்திராவோட சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் மீனாவையும் முத்துவையும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் மீனாவை பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது, நானும் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். சந்திரா உங்கள் வீட்டுக்காரர் செஞ்ச உதவியால் தான் இப்போ நான் ரொம்ப நல்ல நிலமையில இருக்கேன். எனக்குன்னு பெரிய பிஸ்னஸ்லாம் இருக்குது. என்ன செய்ய, என் பசங்க என்னை பார்த்துக்கல. என் வேலையவும் அவங்க கவனிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸை யார் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கும்போது யாரையும் நம்பி அந்த பிஸ்னஸை கொடுக்க முடியாத ஒரு நிலமையில தான் இருக்கேன். ஆனால் மீனா அப்போவே உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதா எனக்கு தெரியும். மீனா மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அதான் மீனாவை பார்த்து பேசணுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, மீனா இப்போ அவங்க மாமியார் வீட்டில் தான் இருக்கா. அப்பப்போ என்னை பார்க்குறதுக்காக வருவா அப்படின்னு சொல்லும்போது, மீனா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்கள போய் பார்த்து பேசணுன்றதுக்காக தான் சந்திரா அவங்கள பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது, சரி நீங்கள் சம்மந்தி வீட்டுக்கு போய் மீனாவை பாருங்கள், இல்லைனா மீனாவோட பூக்கடைக்கு கூட நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா உங்களை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து எங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு இங்கே மீனாவோட அம்மா சந்திரா பேசிகிட்டு இருக்காங்க. மீனா கிட்ட நாங்கள் தான் உதவி கேட்க போகிறோம். அதனால் மீனாவை பார்த்த உடனே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். மீனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு நீங்கள் பேசுனதை கேட்கும்போதே ரொம்ப தெளிவாக தெரியுது. எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே உடனே சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் மீனா தன்னை பற்றி யோசிக்காமல் இங்கே அப்போவே தன்னுடைய படிப்பை பற்றி யோசிக்காமல் இந்த குடும்பத்துக்காக நிறைய வேலை செஞ்சு சீதாவையும் நல்லா படிக்க வச்சுருக்கா. அதே மாதிரி இப்போ சத்யாவையும் நல்லா படிக்க வச்சு சீதாவும் நல்லா வேலை பார்க்குறதுனால இப்போ சீதாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சது மீனாவும் முத்துவும் தான். இப்போ சத்யாவும் நல்ல வேலை பார்த்துட்ருக்கான், நிறைய சம்பளம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் முத்து தம்பியும் மீனாவும் தான். அவங்க செஞ்ச உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நாங்கள் என்ன முடிவெடுக்கணுன்னாலும் முத்து மீனாவை கேட்காம நாங்கள் யோசித்து எந்த முடிவும் எடுக்கவே மாட்டோம். எங்கள் குடும்பத்தில் மீனாவும் முத்துவும் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, மீனா இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ செஞ்சுருக்கானா, கண்டிப்பாக எனக்கும் உதவி செய்வா அப்படின்னு பேசிட்டு உடனே சந்திராவோட சொந்தக்காரங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. சந்திரா யோசிக்கிறாங்க, இவங்க நம்மளை பார்க்க ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் மீனா கிட்ட உதவி கேட்கணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு ஒன்றுமே புரியல. மீனாவுக்கு எப்பயுமே நல்லது நடந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சந்திரா. அந்த சமயம் அங்கே வந்த சத்யா, அம்மா என்னம்மா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும்போது, நம்ம சொந்தக்காரங்க தான், மீனாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. சம்மந்தி வீட்டில் மீனாவை பார்த்து பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன மீனாவை ரொம்ப பாராட்டி பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எதுக்கு மீனாவை பார்க்க வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சத்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, அக்கா கிட்ட எப்படியும் பேசுவாங்கல்ல, அதுக்கப்புறமா கேட்டு தெரிஞ்சுப்போன்னு சொல்லும்போது, அம்மா இங்கே விஜயாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு தான் மீனாவை பார்க்குறதுக்காக இவங்க எல்லாரும் போகிறாங்க. நம்ம வீட்டில் இருந்தே யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு விஜயா நிறைய முறை சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்ம சொந்தக்காரங்க வேற மீனா அக்காவை பார்க்க போனால் தேவையில்லாமல் விஜயா பேசி பிரச்சனை செய்வாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் மீனா பார்த்துப்பா. சம்மந்தியம்மா என்னதான் பேசினாலும் மீனா வந்து நம்ம சொந்தக்காரங்க கிட்ட நல்லபடியாக பேசி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பா. அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா யோசிச்சாலும் விஜயாவை பற்றியும் யோசிக்கிறாங்க. இங்கே சத்யா சொல்கிறது எல்லாமே சரிதான். விஜயா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. இப்போ நம்ம சொந்தக்காரங்க வேற சம்மந்தி வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா என்ன பேச போகிறாங்களோ, விஜயா என்ன பிரச்சனை செய்ய போகிறாங்களோ தெரியல. இதெல்லாம் நான் யோசிக்காம மீனா வீட்டில் போய் மீனாவை பாருங்கன்னு வேற சொல்லிட்டேனே அப்படின்னு சந்திரா ரொம்பவே யோசிக்கிறாங்க. மீனா கடைக்கு வந்த மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீனாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. மீனா, நீ சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி கொடுத்துட்ட. இனி சிந்தாமணிக்கிட்ட நாங்கள் உதவி கேட்டு போகவே மாட்டோம். அதான் சிந்தாமணியை பற்றி தெளிவாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோமே. எங்களுக்கு உதவி தேவைப்பட்டா கண்டிப்பாக உன்னை தான் வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும்போது எங்களுக்கும் நீ வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வரணும். உங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைச்சா எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு மீனா சொல்லும்போது, மீனா, நீ இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்ச உடனே எங்களுக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க. இப்போ எங்களுக்கு வீட்டு பத்திரத்தையும் திருப்பி வாங்கி கொடுத்துருக்க. சிந்தாமணி அவங்க ஆளுங்களை அனுப்பி எங்கள் கடையில் நிறைய பிரச்சனை செய்வாங்க. எங்களை எங்கள் வேலையை செய்யவே விட மாட்டாங்க. குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாமல் சிந்தாமணி செய்கிற பிரச்சனையவும் சமாளிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஆனால் நீ செஞ்ச உதவியால் இனி நல்லபடியாக எங்கள் வேலையவும் பார்ப்போம், எங்கள் குடும்பத்தையும் பார்த்துப்போம் அப்படின்னு மீனாவால் வீட்டு பத்திரம் கிடைச்ச சந்தோஷத்தில் எல்லாரும் இப்படியெல்லாம் பேசும்போது முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, நீ செஞ்ச உதவியால் இவங்க எல்லாரும் உன்னை பாராட்டி பேசுகிறாங்க. எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது மீனா. இப்படி பெரிய வாய்ப்பு கிடைச்சா எல்லாருக்கும் உதவி செய்வேன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்ருக்க. அதனால தான் எல்லாரும் உன்னை பாராட்டி பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உன்னுடைய வேலையை அவ்வளோ நல்லபடி செய்கிற, உன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக நீ பார்த்துக்கிற மீனா அப்படின்னு முத்துவும் பேசும்போது, என்ன நீங்கள் இவங்க எல்லாரும் என்னை பாராட்டி பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் உதவி செய்யலைனா, எனக்கு சப்போர்ட் பண்ணலைனா இப்படி என்னால் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா, சிந்தாமணிக்கிட்ட தனியாக பேசியிருக்க. சிந்தாமணியை பார்த்து பேசி அவங்க வந்து வீட்டு பத்திரத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொன்னப்ப நீ பேசின பேச்சால் வேற வழி இல்லாமல் வீட்டு பத்திரத்தை திருப்பி தந்திருக்காங்கன்னா நீ தனியாகவே முயற்சி செஞ்சு நல்லபடியாக முன்னேற முடியும்னு எல்லாருக்கும் புரிய வச்சுட்ட. இப்போ எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீதானே மீனா அப்படின்னு முத்துவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே மீனாவை எல்லாரும் பாராட்டி பேசினாங்க. எதுக்காக மீனாவுக்கு இவ்வளோ பாராட்டு கிடச்சிதுன்ற உண்மையை சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் மருமக மீனாவால் இப்போ எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சிந்தாமணிக்கு சரியான பதில் கிடச்சிருக்குன்னா எனக்கும் சந்தோஷந்தான். மீனாவுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பால் மீனா எல்லாருக்குமே நல்லது செய்கிறா. ஆனால் என்ன செய்கிறது, சிந்தாமணியால் தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்ப்பா. சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு ஃபினான்சியர் நமக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுட்டாரு. இனியும் அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் வந்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து, நிம்மதியாக என்னால் சாப்பிடவும் முடியல, நிம்மதியாக என்னால் தூங்கவும் முடியல அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா சொல்கிறாங்க, வர வர நீங்கள் சரியாக சாப்பிட்றதில்ல, என் பேச்சை கேட்குறதே இல்லை. இப்படியே சாப்பிடாமல் இருந்தால் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்காக தானே நாங்கள் எல்லாரும் பேசுகிறோன்னு அழுதுகிட்டே விஜயா சொல்கிறாங்க. போதும் விஜயா, ஒன்னால தான் இந்த நிலமையில இருக்கேன். வர வர இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை. நீ என் பேச்சை கேட்டால் தானே மனோஜும் என் பேச்சை கேட்பான். 2 பேரும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திட்டீங்க. இப்போ வந்து நாங்கள் உன்னுடைய பேச்சை கேட்கணுமா? போதும் விஜயா, இந்த வீடு இனி நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும், எப்படி இந்த வீட்டில் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியும்? மீனாவும் முத்துவும் எவ்வளோ முடிஞ்ச அளவு உதவி செய்கிறாங்க, அவங்கள பற்றியும் நீ புரிஞ்சிக்க மாட்டிக்கிறல அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த முத்துவும் மீனாவும் பெருசாக உதவி செஞ்சுட்டாங்க, உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. எல்லா பணத்தையும் ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துருந்தா வீட்டு பத்திரம் திருப்பி கிடச்சிருக்குமே. ஆனால் இவங்க தான் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலன்னு அமைதியாக இருக்காங்க. அதான் ஃபினான்சியர் ரொம்ப கோவமாக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இங்கே சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படி செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது.
ஆனாலும் என் வீட்டு பத்திரம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. முத்து மீனாவை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் சொன்னேன். நீங்கள் தான் என் பேச்சை கேட்கல. முத்து மீனாவால் தான் வீட்டு பத்திரம் கிடைக்கும்னு முத்து மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க. முத்து மீனாவை நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா என்ன பேசுகிற? முத்துவும் மீனாவும் ஃபினான்சியர்கிட்ட பணம் வாங்கலை. அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதை கூட உன்னால் புரிஞ்சிக்கவே முடியலல்ல. சொல்லப்போனால் நீயும் மனோஜும் செஞ்ச இந்த பிரச்சனையால தான் எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறோம். முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஃபினான்சியருக்கு பணம் கொடுக்கணும்னு முத்து வந்து புதுசாக வாங்கி கொடுத்த நகையை கூட வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மீனா. அவங்கள பற்றி இப்படி பேசுறியே, அசிங்கமா இல்லை? நீ என்கிட்ட பேச வேண்டாம். நீ சொன்னால் என்னால் சாப்பிடவும் முடியாது. உன்னால தான் இப்படி நிம்மதியே இல்லாமல் இருக்கேன். நீ என்கிட்ட பேசாமல் இருந்தாலே போதும். முத்து மீனாவை பற்றி எனக்கு தெரியும். அவங்க கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குவாங்க. நீ செஞ்ச பிரச்சனையால தான் இப்போ ஃபினான்சியர் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு. இந்த வீட்டு பத்திரம் நமக்கு கிடைக்கக்கூடாது, இந்த வீடு நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறது ஃபினான்சியர் மட்டும் இல்லை, சிந்தாமணியும் தான். ஆனால் சிந்தாமணியை நம்புவ, நம்ம வீட்டு மருமக மீனாவை நம்ப மாட்டேன். மீனாவை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன். அப்படி தானே? நீ திருந்தவே மாட்ட விஜயா. இதில் உன் பேச்சை நான் கேட்கணுமா? எந்த அவசியமும் இல்லை. இப்போ நான் நினச்சாலும் என் அம்மா வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா என்னுடைய சொத்து பணம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் வந்து என்னை பார்த்துப்பேன். ஆனால் உன் நிலமை என்ன ஆகும்? இது என்னுடைய வீடுன்னு உன்னை நீயே பெருமையாக பேசிகிட்டு இருந்தல்ல. வீடும் இல்லாமல் உன் பையன் மனோஜை நம்பி நீ தான் ஏமாந்து போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, அண்ணாமலை மாமா நீங்கள் கோவப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரியே வீட்டு பத்திரம் சீக்கிரமாக கிடைக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயாத்தை வந்து எப்பயுமே எங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுமே. அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்குறதுக்காக மீனா போகும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, என்னப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, மீனா செய்கிற உதவியை புரிஞ்சுக்காம எங்களால் தான் பிரச்சனை வந்ததுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அம்மாவும் மனோஜும் தானப்பா தேவையில்லாமல் நம்மக்கிட்ட கேட்காம நம்ம பேச்சை கேட்காம ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ என்னப்பா அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, முத்து நீ கவலைப்படாமல் இரு முத்து. உன்னுடைய நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட அருமை பெருமை என்னன்னு எனக்கு தெரியும். விஜயாவும் சீக்கிரமாகவே மீனாவை பற்றி புரிஞ்சுப்பா அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாரு முத்து. ஆனால் விஜயா மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. மீனா சொன்ன மாதிரி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவே இல்லை. அதனால தான் இப்போ சிந்தாமணி இந்த வீட்டுக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா சொன்னதை செஞ்சுருந்தா வீட்டு பத்திரம் திருப்பி கிடச்சிருக்குமே. வேணும்னே மீனா வந்து வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு யோசிக்கவும் இல்லை. அதுக்காக எந்த முயற்சியும் செய்யவே இல்லையே. அதனால தான் இது என்னுடைய வீடுன்னு நான் சொன்னப்ப மீனா வந்து அமைதியாக இருந்ததுக்கு காரணம், இந்த வீடு எனக்கு கிடைக்கக்கூடாது, இந்த வீடு கிடைக்காம நான் கஷ்டப்படணும்னு நினச்சிட்டா. அதனால தான் முத்துவும் மீனாவும் அமைதியாகவே இருக்காங்க. நான் வந்து மனோஜுக்காக தான் பணம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் மனோஜும் இதை புரிஞ்சுக்கல. இந்த வீட்டில் யாருமே என்னை புரிஞ்சுக்கலையே. நான் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிற விஜயா வந்து மீனா முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அடுத்த நாள் மீனா எப்பயும் போல் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இங்கே அண்ணாமலையை வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. அண்ணாமலை அமைதியாக இருக்காரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, இனி மீனா சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிடவே மாட்டேன். மீனா எனக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லை. உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் என்னை ஏமாத்துறாங்க. முத்து சாதாரண கார் டிரைவர். மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சாலும் மீனாவுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வருமானம் எதுவுமே வரலையே. இவங்களை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக பணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு எல்லாரும் சொன்னதால நம்பிக்கையாக இருந்தேன். இப்போ என்ன செய்யன்னு தெரியல. நாளைக்கு சிந்தாமணியும் ஃபினான்சியரும் வந்து எல்லாரையும் இங்கேருந்து அனுப்பிடுவாங்க. அப்புறம் இந்த வீடு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த வீடு என்னுடைய வீடுன்னு எல்லார்கிட்டேயும் சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடும் இல்லாமல் நான் எங்கே தங்குறது, நான் எங்கே போகிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. அந்த சமயம் மீனா வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கும்போது ரவி, ஸ்ருதி, முத்துன்னு எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வராங்க. ஆனால் விஜயா மீனா மேலே உள்ள கோவத்தில், எனக்கு சாப்பாடு வேண்டாம் மீனா, நீயும் முத்துவும் எனக்கு உதவி செய்கிறதா சொல்லி ஏமாத்திட்டீங்க. நீங்கள் உண்மையாகவே உதவி செய்யலை, உதவி செய்கிற மாதிரி பேசியிருக்கீங்க. ஆனால் வந்து எந்த உதவியும் செய்யாமல் என்னை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அத்தை, பணத்தை நாங்களும் ஏற்பாடு பண்ணுறோம். இருந்தாலும்
உடனே எப்படி அவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? ஏன் அத்தை, மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரே, உங்கள் பையன் மனோஜ் கிட்ட சொல்லி உடனே பணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? நீங்கள் மனோஜ் கிட்ட மட்டும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, அமைதியாக இருக்கீங்க. ஆனால் எங்கள் கிட்ட மட்டும் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. இதெல்லாம் சரியில்லை அத்தை. எங்களால் முடிஞ்ச உதவியை தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் சிந்தாமணியை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறீங்க. சிந்தாமணி கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க. மனோஜை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறீங்க. உங்கள் பையன் மனோஜ் கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குன்னு உதவி செய்யணும்னு நினைக்கிற என்னையும் என் வீட்டுக்காரர் முத்துவையும் மட்டும் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக பேசும்போது, பார்த்தீங்களா, எனக்கு இந்த வீட்டில் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை என்றைக்குமே கிடைக்காது. முத்துவும் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தான். இப்போ மீனாவும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. எனக்கு இந்த வீடு என்றைக்குமே கிடைக்காது அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசும்போது, மீனாவை பார்க்குறதுக்காக மீனாவோட சொந்தக்காரங்க அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. மீனா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த மீனாவோட சொந்தக்காரங்க, மீனா, முத்து அப்படின்னு கூப்பிட்ட உடனே அண்ணாமலை வந்து கேட்குறாரு, ஆமாம், யார் நீங்கள், யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் மீனாவோட சொந்தக்காரங்க தான். மீனா முத்துவை பார்க்கணும். ரொம்ப நாள் கழித்து மீனாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். மீனா அவங்க மாமியார் வீட்டில் இருக்கிறதா சந்திரா சொன்னாங்க. அதான் மீனாவை பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது, மீனா உங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு அண்ணாமலை சொன்ன உடனே, நீங்கள் வாங்க, மீனா காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்த மீனா அவங்க சொந்தக்காரங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. அப்பா எப்பயுமே உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா செஞ்ச உதவியால் தான் நான் இப்போ நல்ல நிலமையில இருக்கேன். பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். ஆனால் இப்போ என்னுடைய வேலையை சரியாக பார்க்கவே முடியல. என் பசங்களும் என்னை கண்டுக்காம அவங்க வேலை தான் முக்கியம்னு வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ எங்களை பார்த்துக்கிறதுக்கே எங்களால் முடியல. எங்கள் பிஸ்னஸை எப்படி பார்த்துக்க முடியும் மீனா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது, மீனா உங்ககிட்ட நிறையா நாங்கள் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது, அங்கே வந்த விஜயா சொல்கிறாங்க, ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை. இதுலேயும் இந்த மீனாவை பார்க்கறதுக்காக மீனாவோட சொந்தக்காரங்க வேற வந்திருக்காங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல மீனா, உன்னுடைய வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு. அப்படி இவங்க உன்னை பார்க்கணுன்னா பூக்கடைக்கு வர சொல்ல வேண்டியதானே? ஏன் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, அத்தை, இப்போ இது உங்கள் வீடு கிடையாது. தேவையில்லாமல் பேசாதீங்க. என் சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன தப்பு இருக்குது? அவங்க என்னை பார்த்து பேசுறதுக்காக தானே வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க நான் முதல்ல பேசணும், கேட்கணும். நீங்கள் அமைதியாக இருங்க. இப்படி நீங்கள் பேசுறதுனால தான் இந்த நிலமையில இருக்கீங்க அத்தை. இனியாவது புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே விஜயா வந்து ரொம்ப கோவமாக மீனாவை பார்க்குறாங்க. மீனா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. மீனா, நீ ரொம்ப ருசியாக சமைக்கிற, இப்படி ருசியாக சமைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, "அஹ், சந்திராவும் இப்படி தானே ரொம்ப நல்லா சமைப்பாங்க" அப்படின்னு அவரோட மனைவியும் சொல்கிறாங்க. மீனா, இப்போ நாங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம். 2, 3 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கோம். நல்ல வருமானம் வருது. என்ன, இப்போ எங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறதுனால எங்கள் பிஸ்னஸை பார்த்துக்க முடியல மீனா. நம்பிக்கையாக இந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கறது, யாரை பார்க்க சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ தான் உங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்தது. உடனே உங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டேன். என்ன, இப்போ உங்கள் அப்பா இல்லைனாலும் நீ இந்த பிஸ்னஸை பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, நான் பூக்கடைக்கு ஓனராக இருக்கேன். இப்போ தான் எனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. என் அப்பாவால் நீங்கள் இப்போ இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் இப்போ எனக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சந்திரா வீட்டுக்கு போயிருந்தப்ப மீனாவை பற்றியும் முத்துவை பற்றியும் விட்டு கொடுக்காம ரொம்ப சந்தோஷமாக பேசும்போது, நீங்கள் 2 பேரும் உங்கள் வேலையை ரொம்ப நேர்மையாக ரொம்ப உண்மையாக செய்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் தான் எங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கணுன்னு பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு மீனாவோட சொந்தக்காரங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, மீனாவுக்கு இவ்வளோ பெரிய சொந்தக்காரங்க இருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்க. மீனாவை பற்றி ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன். அதனால தான் மீனாவோட சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோபமாக பேசினேன். இப்போ இவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்களா? அப்போ மீனாவை பார்த்து பேச வந்திருக்காங்கன்னா மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுதா? அப்படி நடக்க விடவே கூடாதே. ஏன், மனோஜ் கூட தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். மனோஜை பற்றி இவங்கக்கிட்ட சொன்னால் மனோஜை பற்றி யோசிப்பாங்க. மனோஜாலையும் இவங்களுக்கு உதவி செய்ய முடியுமே. மனோஜ் இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டா மனோஜுக்கும் நிறைய பணம் கிடைக்கும்ல. மனோஜ் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறான். வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியாமல் நானும் இப்போ இந்த நிலமையில இருக்கேன். இந்த வீடு மறுபடியும் எனக்கு கிடைக்குமான்னு நானே யோசிக்கிறேன். அதனால் இவங்ககிட்ட சந்தோஷமாக பேசி எப்படியாவது இந்த பிஸ்னஸை என் பையன் மனோஜ் பார்த்துக்கிட்டும், அவன் வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக செய்வான்னு பேசி இவங்க மனசை மாற்றணும். இந்த வாய்ப்பு மீனாவுக்கு கிடைக்கவே கூடாது. என்னதான் இவங்க மீனாவோட சொந்தக்காரங்களாக இருந்தாலும்
இருந்தாலும் இவங்க இவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருக்காங்கல்ல, அதனால கண்டிப்பா என் பேச்ச கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. "என்ன மீனா பார்த்துட்டு அமைதியா இருக்க? அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து குடு. உன்னுடைய சொந்தக்காரங்க இவ்ளோ பெரிய பிசினஸ் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மீனா. நீ என்ன ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்க? அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு கேட்டு உடனே சமைச்சு குடு" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை, அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்றாங்க மீனா. "இல்ல மீனா, மனோஜ பத்தியும் இவங்ககிட்ட பேசினா, மனோஜுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்ல" அப்படின்னு சொல்லும்போது, இங்க விஜயா வந்து மீனாவோட சொந்தக்காரங்க கிட்ட சந்தோஷமா பேசுறாங்க. "நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மருமக மீனாவ அவ்ளோ நல்லா நான் பார்த்துக்கிறேன். மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறத விட, இங்க என் பையன் மனோஜ் வந்து நெறைய படிச்சிருக்கான். பெரிய பிசினஸ் செய்றான். நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்ட மனோஜ் கிட்ட இந்த வேலையெல்லாம் குடுத்தீங்கன்னா, ரொம்ப பொறுப்பா பார்த்துப்பான். நீங்க எப்பயும் போல ரெஸ்ட் எடுங்க. என்ன மீனாவுக்கு இப்ப நெறைய வேலை இருக்கு. மீனாவால இந்த பிசினஸ் எல்லாம் பார்த்துக்க முடியாது. மீனா இப்ப தான் பூக்கடைக்கு ஓனர் ஆயிருக்கா. இந்த பிசினஸ பத்தி மீனாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா மனோஜ் அப்படி இல்ல. பெரிய பெரிய பிசினஸ் செய்றதுக்காகவே நெறைய படிச்சிருக்கான்" அப்படின்னு மனோஜ மறுபடியும் விட்டு குடுக்காம பேசுறாங்க விஜயா. உடனே முத்து சொல்றாங்க, "அம்மா, என்னதான் மனோஜால பிரச்சனை வந்தாலும், மனோஜ இப்படி விட்டு குடுக்காம, மனோஜுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு சப்போர்ட் பண்றீங்கல்ல, அதனால தான்மா மனோஜுக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வருது" அப்படின்னு முத்து சொல்லும்போது, "முத்து, நீ சாதாரண கார் டிரைவரா இருக்க. உனக்கு இந்த பிசினஸ பத்தி என்ன தெரியும்? அதான் மனோஜ பத்தி பெருமையா பேசினேன். மனோஜுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷம் தானே" அப்படின்னு சொல்லும்போது, "போதுமா, மனோஜுக்காக உதவி செய்றேன்னு சொல்லி எங்கள தலகுனிய வச்சுட்டீங்க. மறுபடியும் மனோஜுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா மட்டும் மனோஜால என்னம்மா செய்ய முடியும்? மனோஜ் தேவையில்லாம கடன் வாங்குவான். மனோஜால நம்ம வீட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களா? இல்ல என்ன ஆனாலும் பரவால்ல, மனோஜுக்கு மட்டும் தான் உதவி செய்வேன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க அமைதியா இருங்கம்மா" அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே விஜயா யோசிக்கிறாங்க. மனோஜுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. மனோஜ பத்தி பெருமையா பேசினா மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிடிக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப கோவமா யோசிக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் மீனாவோட சொந்தக்காரங்க சொல்றாங்க, "உங்க பையன் மனோஜ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா மீனாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். தன்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கா. சீதாவையும் இங்க வந்து சத்யாவையும் படிக்க வைக்கிறதுக்காக மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால மீனா, நாளைக்கு நீயும் முத்துவும் நம்ம வீட்டுக்கு வரணும். அது மட்டும் இல்லாம என்னுடைய பிஸ்னஸை இனி நீயும் முத்துவும் தான் பார்த்துக்க போறீங்க. இந்த பொறுப்பை நீ கண்டிப்பா எடுத்து செய்யணும். உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால தான் சொல்றேன் மீனா. யோசிச்சு நாளைக்கு வந்து நல்ல முடிவா சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "மீனா, மறுபடியும் சொல்றேன், நீ சமைக்கிற சாப்பாடு அவ்வளோ ருசியா இருக்கு" அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாவும் முத்துவும் யோசிக்கிறாங்க. என்ன செய்றதுன்னு யோசிக்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாங்க, "இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷப்படணும். அத விட்டுட்டு இவ்ளோ யோசிக்கிறீங்க. முதல்ல அவங்க உங்கள நம்பி உங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பொறுப்பான வேலைய நீங்க தான் செய்யணும்னு யோசிக்கிறாங்கன்னா, உங்க மேல அவங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க முத்து. அப்புறம் என்ன, சரின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ நீங்க 2 பேருமே எடுத்து செய்ய வேண்டியதானே, பார்த்துக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்குறாரு. இங்க வந்து அண்ணாமலை, "அப்பா, நீங்களே சொன்னதுக்கு அப்புறமா நாங்க ஏன்பா வேண்டான்னு சொல்ல போறோம்? நாங்க யோசிக்கும்போது சரியான முடிவா சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீனா. நானும் சாதாரண கார் டிரைவர் தான். ஆனா இப்ப எனக்கு கிடைச்ச வாய்ப்பால நானும் புது பிசினஸ்க்கு ஓனர் ஆனா சந்தோஷமா தானே இருக்கும். அம்மா இப்ப கூட மனோஜ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா என் பையன் முத்து சாதாரண கார் டிரைவர் தானே. அப்பப்ப சொல்றதெல்லாம் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மீனா" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க ஏங்க கஷ்டப்படணும்? இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வந்திருக்கு. என் சொந்தக்காரங்க என்னை பார்க்க வருவாங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பை தருவாங்கன்னு நானே எதிர்பார்க்கலையே. அவங்க மூலமா இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பிஸ்னஸை நான் தான் செய்யணும்னு என் மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம வீட்டுக்கு வந்து பேசுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. அப்புறம் என்னங்க, நாளைக்கே அவங்கள போய் பார்ப்போம். என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் வேலையை நம்ம எடுத்து செய்வோம். அவ்வளவுதானே" அப்படின்னு மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜயா யோசிக்கிறாங்க. மறுபடியும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் அவங்க நினச்சதை விட பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக வேற இருக்காங்களே. ஆனால் மனோஜுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு மீனாவோட சொந்தக்காரங்க கிட்ட நான் பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா. மீனாவும் முத்துவும் அடுத்த நாள் அவங்க சொந்தக்காரங்கள பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்த உடனே மீனாவையும் முத்துவையும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு இந்த வேலையவும் மீனா தான் செய்யணும். பொறுப்பா இந்த வேலையை மீனா கவனிக்கணும்னு முத்து மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் இங்கே வந்து இந்த வேலையவும்
ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லா பொறுப்பையும் இங்கே மீனாவும் முத்துவும் பார்த்துக்கணும். எனக்குன்னு இருக்கிற எல்லா பிஸ்னஸையும் இனி மீனாவும் முத்துவும் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க எல்லா பொறுப்பையும் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லை மீனா, இனி நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில் தங்கவே வேண்டாம். ஏன்னா உங்கள் மாமியாரால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் மீனா, மாடியில் ரூம் கட்ட முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்கல்ல, நானும் உங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சந்திரா என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாங்க. உங்களுக்காகவே புதுசாக வீடெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய வேலையை எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்க, அதுவே எங்களுக்கு போதுமே. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக எதுக்கு நீங்கள் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், எங்களுக்கு வீடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, மீனாவை பற்றி எனக்கு தெரியும். இனி மீனா கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும். மீனா எங்களுக்கு செய்கிற உதவியை நாங்கள் என்றைக்கும் மறக்கவே மாட்டோம். இந்த பிஸ்னஸை பார்த்துக்கணும். மீனா இனி எங்கள் வீட்டில் தான் தங்கணும். எங்களுக்குன்னு புது வீடு இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் இனி மீனாவும் முத்துவும் தான் தங்க போகிறாங்கன்னு புது வீட்டு சாவியவும் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. அங்கே வீட்டு சாவியை வாங்கின மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலைக்கிட்டையும் விஜயா, ரவி, ஸ்ருதின்னு எல்லார்கிட்டேயும் மீனா சொல்கிறாங்க, எனக்கு புது பிஸ்னஸ் கிடச்சது மட்டும் இல்லாமல் நாங்கள் தங்குறதுக்காக புது வீடும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடனே அடுத்த நாள் மீனாவுக்கு கிடைச்ச புது வீடை பார்க்கறதுக்காக அண்ணாமலை வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி வராங்க. அங்கே வந்த உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜ், மீனாவோட வீடா இது? மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் மீனாவோட சொந்தக்காரங்க மீனாவுக்காக இவ்வளோ பெரிய வீடை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மீனாவோட சொந்தக்காரங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸை மனோஜ் தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தா இந்த வீடு உனக்கு கிடச்சிருக்கும் மனோஜ். ஆனால் அப்படிலாம் நடக்கவே இல்லை பாரு. மீனாவுக்கும் முத்துவுக்கும் புது பிஸ்னஸ் கிடச்சது மட்டும் இல்லாமல் புது வீட்டுக்கும் ஓனர் ஆயிட்டாங்க. இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா முத்துவோட வாழ்க்கை இனி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீனாவுக்காக இவ்வளோ பெரிய வீடெல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க விஜயா. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்துவும் மீனாவும் எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. அதனால தான் மீனாவோட சொந்தக்காரங்க தேடி வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பை மீனா முத்துவை நம்பி கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா, இனி விஜயா, மீனா நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீனாவுக்கும் முத்துவுக்கும் பெரிய வீடு கிடச்சிருக்கு. புது வீட்டில் தான் இனி மீனாவும் முத்துவும் இருப்பாங்க. மீனா இனி நமக்காக சமைக்கவும் வேண்டாம், வீட்டில் இருக்க வேலையை பார்க்கவும் வேண்டாம். பாத்தியா, மீனா செஞ்ச உதவியால் மீனாவுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு. மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் மீனாவும் முத்துவும் அவங்க வேலையை நேர்மையாக உண்மையாக செய்வாங்கன்னு தான் மீனாவோட சொந்தக்காரங்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸை மீனா பார்த்துக்கணுன்னு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு மீனா முத்துவை ஓனராக்கியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன விஜயா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க சொல்ல முடியும், என்ன மீனா முத்துவுக்கு இவ்வளோ பெரிய வீடு கிடச்சிருக்கு, இப்போ புது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா எவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுத்தா, மீனாவோட அருமை பெருமை தெரியாமல் என்னெல்லாம் பேசுனீங்க, இப்போ மீனாவும் முத்துவும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாரு அண்ணாமலை. முத்துவும் மீனாவும் யோசிக்கிறாங்க, நம்ம செஞ்ச உதவியால் மட்டும் இல்லை மீனா, உங்கள் அப்பா செஞ்ச உதவியால் தான் இப்போ நமக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் சொந்தக்காரங்க தேடி வந்து இந்த பெரிய வாய்ப்பை எனக்காக கொடுப்பாங்கன்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா.